ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. ஈஸ்வரமூர்த்தி அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இவருடைய சொந்த ஊர் மதுரை தான். ஆனா இவர் கொத்தனார் சித்தாள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதாவது கொத்தனாருக்கு கையாளாட்டு வேலைக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை தான் நமக்கு அனுப்பி தந்திருக்கிறாரு. அந்த சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஈஸ்வரமூர்த்தி கேரளாவுக்கு தாங்க கூடுதல் வேலைக்கு போவார். என்ன அப்படின்னா, அவருக்கு 2 பெண் குழந்தைகள், மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சேர்க்க வேண்டியதை சேர்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் அவருக்கு இருக்குதுங்க. அதனால நம்மளுடைய ஈஸ்வரமூர்த்தி என்ன பண்றாரு அப்படின்னா, கேரளாவுக்கு அடிக்கடி வேலைக்கு போவாரு. கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் வேலை செய்துக்கிட்டு மறுபடியும் ரிட்டனும் ஒரு 4 நாள் வீட்டுல நின்றுகிட்டு தன்னுடைய குழந்தைகள் குட்டிகள் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு மறுபடியும் போயிருவாருங்க. அப்படிதாங்க அவர் ரெகுலராட்டு ஒரே கான்ட்ராக்டர் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 9 வருட காலங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, 2016 காலகட்டத்துல அவரு இந்த இடத்துக்கு வேலைக்கு போறாரு. அது எந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரளால இருக்கக்கூடிய கொல்லம் அப்படிங்கிற பகுதிக்கு தான் வேலைக்கு போறாரு. அப்படி அவர் வேலைக்கு போகக்கூடிய அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கான்ட்ராக்டர் ஒரு விஷயம் பண்றாரு. இவரை ஒரு கட்டடத்துக்கு வேலைக்கு விடுறாங்க. ஆனா அந்த கட்டடத்துல யாரும் தங்கல, இவர் மட்டும்தாங்க தங்கணும். என்ன அப்படின்னா, அந்த ஊரை சேர்ந்த நபர்கள் தான் அங்க இருக்கக்கூடிய மேஸ்திரிகளா இருக்கிறாங்க. அதனால இவர் மட்டும்தான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாரு. அதனால இவர் அங்க தங்கிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அவருக்கு ஏற்படுது. அப்படிதாங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீடுங்க, அதாவது பெரிய வீடு அப்படின்னு சொன்னா ஒற்றை கட்டிடமா இருக்கக்கூடிய ஒரு வீடு தாங்க. 2வது ஸ்டெப் மேல வீடு எடுக்க போறாங்க. அதுக்காக இவர் அங்க தங்கி நிக்கிறாருங்க. ஆல்ரெடி என்ன அப்படின்னா, பழைய வீடை ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அதாவது 2வது ஸ்டெப் எடுக்கிறதுக்கு. அப்படிதாங்க அந்த வீட்டையும் ரெடி பண்றாங்க. அதுக்காக நம்மளுடைய ஈஸ்வரமூர்த்தியும் அங்க வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. முதல் நாள் அவர் அங்க தங்குறாருங்க. எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப நீட்டா போயிருது. என்ன அப்படின்னா, இவர் சரக்கடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. டெய்லி ஒரு குவார்ட்டர் சாப்பிடக்கூடியவர் தான். ஆனா வேலைக்கு மடிக்காத ஆளுன்னு சொல்லலாம். அதாவது இந்த வேலையை தூர தள்ளிக்கிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. அவருக்கு வேலை அதுக்கு பிறகுதாங்க இந்த சரக்கடி எல்லாமே. ஏன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது அவங்களை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால, 2 பெண் பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் நாள் எதுவுமே பிரச்சனை இல்லாம ரொம்ப அழகா போயிருதுங்க. மறுநாள் தாங்க ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இவர் என்ன அப்படின்னா, கங்கிரி கருப்பன் அப்படிங்கிற சாமியை தாங்க வணங்கக்கூடியவர். அந்த சாமியுடைய போட்டோவை எப்பவுமே பர்ஸ்ல வச்சிருப்பாரு. டெய்லி தூங்குறதுக்கு முன்னால அந்த சாமியை வணங்கிக்கிட்டு தாங்க அவர் தூங்கவே செய்வார். அப்படிதாங்க அந்த 2வது நாளும் அந்த வீட்டுல நடக்குது. அந்த வீடு சும்மா ஒண்ணு இல்லைங்க, சுத்தி முத்தி நிறைய வீடுகள் இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் பணக்காரங்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே பணக்கார வீடுகள் தாங்க. அதனால பக்கத்துல இருந்து யார்கிட்டையும் பேச வாங்க முடியாது. என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு உள்ள ரிச்சான ஆட்கள் தாங்க அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. நள்ளிரவு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இவர் எப்படி படுத்திருக்கிறார் அப்படின்னா, வீட்டுடைய ஹால்ல தாங்க படுத்திருக்கிறாரு. ஃபேன் போட்டிருக்கிறாரு. ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது. இவருடைய எதிர்த்தாப்புல ஒரு ரூம் இருக்குது. இவருடைய பக்கத்துல, அதாவது இவர் படுக்கக்கூடிய அந்த பக்கத்துலயும் ஒரு ரூம் இருக்குது. அதுல படுக்கக்கூடிய அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ரூம்ல உள்ள கதவு ஓபன் ஆகி தான் இருக்குது. ஆனா எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ரூம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க ஒரு மேசை, ஒரு சேர் 2 தான் இருக்குதுங்க. அங்க யாரும் வரப்போறது இல்லை. ஏன்னா அங்க ஒரு சாதனங்கள் கிடையாது, எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த வீட்டுல இருக்கக்கூடிய கண்ணாடி ஜன்னல்கள் மட்டும் இருக்குது. அதுல போடக்கூடிய கர்டன் எதுவும் இல்ல. அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னா, வீட்டுடைய தெரு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த லைட் வெளிச்சம் வீட்டுக்கு உள்ள அந்த கண்ணாடி வழி, அதாவது ஜன்னல் கண்ணாடி இருக்குது இல்லையா, அதன் வழியாட்டு உள்ள வரைக்கும் அந்த வெளிச்சம் இருக்குங்க. அதனால நம்மளுடைய ஈஸ்வரமூர்த்தி ரொம்ப அழகா தூங்கிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு தாங்க ஒரு 2 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு ஒரு அதிபயங்கரமான சம்பவம் அந்த இடத்துல நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவர் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தவர் திடீர்னு முழிக்கிறாருங்க. இவருடைய லெஃப்ட் சைட்ல மேல போகக்கூடிய ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஆனா 2வது ஸ்டெப் கிடையாதுங்க. மேல இருக்கிறது ஒரு ஸ்டேர் கேஸ் ரூம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு மேல இனிதான் புதுசா வேலை செய்ய போறாங்க. அந்த இடத்துல தாங்க இவர் அப்படியே திரும்பி பார்க்கிறாரு அந்த ஸ்டேர் கேஸ. அந்த ஸ்டேர் கேஸை திரும்பி பார்க்கும்போது இவருக்கு ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டேர் கேஸ்ல ஒரு கருகருன்னு ஒரு உருவம்
அதாவது ஒரு லேடி மாதிரி தெரியுதுங்க. அப்படியே அந்த ஸ்டேர்கேஸ் படிக்கட்டுல அப்படியே உட்கார்ந்துருந்து இவரையே உற்று பார்த்துக்கிட்டே இருக்குது. இவர் அந்த இடத்துல டக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தவருக்கு இவருக்கு என்ன அப்படின்னா அந்த இடம் இருட்டா இருக்கிறதுனால அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிருது. என்ன அப்படின்னா அங்க இருக்கிறது உண்மையிலேயே ஆணா பெண்ணா இல்ல உருவமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக டக்குன்னு ஹாலில் எந்திக்கிறாரு. அதாவது ஹாலில் தான் படுத்துருக்கிறாரு இல்லையா, டக்குன்னு எந்திரிச்சு அந்த ஹாலில் உள்ள லைட் ஆன் பண்றாருங்க. அப்படி லைட் ஆன் பண்ணி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. இவர் நம்மளுடைய கற்பனையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த இடத்துல அதை அப்படியே விட்டுறாரு. மறுபடியும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த லைட் எல்லாம் போட்டு தான் வச்சிருக்காரு. இந்த நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க அப்படியே உள்ளே சுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாருங்க. அப்படி உள்ள சுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல என்னன்னா கேரளாவை பொறுத்த அளவுல ரொம்ப குளிர்ச்சி அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நல்ல குளிர ஆரம்பிக்குது. ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்குங்க. அந்த ஃபேனையும் உடனே ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் படுக்கிறாரு. அந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே படுத்துறாருங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் நடக்கல. ரொம்ப அழகாகவே தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில விடியுது. மறுநாளும் இவர் சராசரி வேலைகள்லாம் முடிச்சிடுறாரு. இந்த விஷயத்தை பத்தி கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள் கிட்டையோ இல்ல அந்த வீட்டு ஓனர் கிட்டையோ தன்னுடைய கான்ட்ராக்டர் கிட்டையோ இதை எதையுமே சொல்லலைங்க. இவர் அப்படியே விட்டுறாரு. ஏன்னா இது ஏதோ ஒரு எதார்ச்சியா நடந்திருக்கும், இல்லைன்னா ஒரு கற்பனையா கூட இருக்கலாம், நம்ம மனசுக்கு அப்படி தோணி இருக்கும் அப்படின்னு நினைச்சது விஷயத்தை வெளியே சொல்லலைங்க. மறுநாள் ஆகுது. மறுநாள் என்ன பண்றாரு அப்படின்னாக்கி சரக்கு சாப்பிட்டுக்கிட்டு தாங்க இவங்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய சங்கிலி கருப்பன் அப்படிங்கிற அந்த சாமியை மனசார வேண்டிக்கிட்டு தாங்க அங்க தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இன்னி ஒரு சம்பவம் அந்த வீட்டுக்குள்ள நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நள்ளிரவு ஒரு 2-2:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு யாரோ மெல்லமா அழக்கூடிய சத்தம் கேட்குது. அதுவும் இவருடைய பக்கத்திலேயே கேட்குது. யாருடா அழுதுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் சரட்டுன்னு எந்திரிச்சிடுறாரு. என்ன அப்படின்னா நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஆனா அந்த பயம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்குது. அதனால இவர் டக்குன்னு எந்திரிச்சிடுறாரு. எந்திரிக்கும் போது இவர் ஒரு விஷயத்த பாக்குறாரு. என்ன அப்படின்னா இவருடைய பக்கத்துல ஒரு கருகருன்னு ஒரு உருவம் உட்கார்ந்து இருந்து அழுதுகிட்டு இருக்குங்க. அதை பார்த்து அந்த இடத்துல அரண்டுறாரு. இது என்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமா எந்திரிச்சு அந்த ஹாலில் உள்ள லைட் ஆன் பண்றாரு. அப்படி ஆன் பண்ணும்போது அந்த லைட் எரிஞ்ச உடனே அந்த இடத்துல யாருமே இல்லை. இவர் யோசிக்கிறாரு, நேத்தைக்கு நடந்தது உண்மையா தான் இருக்குமா, இல்ல நம்மளுடைய கற்பனையா, இல்ல இப்ப இருந்தது உண்மையா இருக்குமா, இதுவும் நம்மளுடைய கற்பனை தானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா யோசிச்சாலும் இவருக்கு என்ன அப்படின்னா அந்த பயத்துக்குள்ள போகல. என்ன அப்படின்னா இவருடைய பர்ஸ்ல அந்த சங்கிலி கற்பண்ண சாமியுடைய போட்டோ வச்சிருக்காரு. சங்கிலி கற்பண்ண சாமியுடைய போட்டோவை கையில வச்சிருக்கிறாரு இல்லையா, அதனால அந்த சாமியுடைய போட்டோவை எடுத்து ஐயா கற்பா நீ தான் காப்பாற்றணும், எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய ஈஸ்வர மூர்த்தியும் தூங்க ஆரம்பிச்சிடுறாருங்க. அதுக்கு பிறகு எந்த சம்பவம் நடக்கல. மறுநாள் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சம்பவத்தையும் அங்க வரக்கூடிய அந்த நபர்கள் கிட்ட இவர் எதுவுமே எடுத்து சொல்லல. மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஹோட்டல் சாப்பிடவே இல்லை. என்ன அப்படின்னா நம்ம ஒருவேளை நம்ம இந்த மாதிரி நம்ம சரக்கு சாப்பிடறதுனாலதான் நமக்கு இந்த மாதிரி கனவு வருது போல இருக்குது அப்படின்னு தாங்க நினைக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு அவர் சரக்கே சாப்பிடல, ஆழ்ந்த தூக்கத்துல இருந்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை அவர் சந்திக்க போறாருன்னு அப்ப அவர் யோசிக்கவே இல்லை. என்ன அப்படின்னா இவர் படுத்து கிடக்கக்கூடிய அந்த ரூம் இருக்குது இல்லையா, அந்த ரூமுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரூம் லாக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஆனா சாவி அதிலே தான் இருக்கும். அது மட்டும் இல்ல அந்த ரூமுக்குள்ளாடி ஒரு மேசை ஒரு சேர், இந்த ரெண்டும் தான் அந்த இடத்துல இருந்திருக்குது. அதனால இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கிறாரு. ஆனா ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதவுக்கு கீழே ஒரு 2 இன்ச் அளவுல ஒரு கேப் இருக்குங்க. அதாவது உள்ள என்ன நடந்தாலும் தெரியும். உள்ள என்ன நடந்தாலும் தெரியும்னா அந்த டைல்ஸ் போட்டிருக்காங்க, ஒயிட் டைல்ஸ்ல ஏதாவது ஓடி வந்தாலும் இவங்களுக்கு கரெக்டாகவே தெரியும். அதனால இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்கு உள்ளாடி இருந்து யாரோ அந்த மேசையை நகட்டிட்டு போறது மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி ஏதோ சத்தம் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்முழிச்சு பாக்குறாரு. அப்படி கண்முழிச்சு பார்க்கும்போது எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ளதான் அந்த சத்தம் கேக்குது. சரி நம்ம உள்ள பாத்துடலாம் ஏதாவது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த டோரை ஓபன் பண்றாருங்க. அப்படி அந்த டோரை ஓபன் பண்ணும்போது இவருக்கு ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேசை மற்றும் சேர் ஒரு செவுறு அருவோட தான் வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அந்த மேசை மட்டும் நடு ரூம்ல இருக்குது. அதை பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு இந்த மேசை எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மறுபடியும் அந்த மேசையை அந்த செவுறு ஓரமா தள்ளி வச்சுக்கிட்டு டோரை லாக் பண்ணிக்கிட்டு உள்ள லைட்டை போட்டுக்கிட்டு படுக்கிறாரு. அந்த ரூம்ல உள்ள லைட்டை போட்டாரு. ஆனா
ஹாலில் லைட் ஆஃப் பண்ணிடுறாரு. இவர் மறுபடியும் படுக்கிறாரு. அப்படி படுத்து கிடக்கும்போது இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவர் தூங்கவே இல்லை. அந்த ரூமுக்குள்ளாடி லைட்டு போட்டிருந்தார் இல்லையா, அந்த லைட்டு வெளிச்சத்தையே பார்த்துட்டே படுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த கீழ் பக்கத்துல வந்து அந்த கதவு சைடுல ஒரு 2 இன்ச்சு கேப் இருக்குது இல்லையா, அதை தாங்க பார்த்துட்டே படுத்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு அதிபயங்கரமான சம்பவம் அந்த இடத்துக்குள்ள நடக்குது. என்ன அப்படின்னா, கருகருன்னு 2 கால் தெரியுதுங்க. அதாவது காலுடைய அந்த விரல் இருக்கு இல்லையா, அந்த மட்டத்துக்கு அப்படியே தெரியுது. அதுவும் அந்த அத்தத்துல இருந்து, அந்த செவுறு அத்தத்துல இருந்து அப்படியே இந்த கதவை நோக்கி அப்படியே நடந்து வருதுங்க. இவர் படுத்து கிடந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு பார்க்கும்போது அவருடைய ஈரக்குறையே நடுங்குது. என்ன அப்படின்னா, அங்க யாருமே இல்லை அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த கால்கள் வேற கருகருன்னு இருக்குதுங்க. இதையெல்லாம் பார்த்து அரண்டுறாரு. அரண்டுகிட்டு ஆனா இவர் எந்திக்கவே இல்லை. அப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு. அது என்ன பண்ண போகுது அப்படிங்கறது தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே நடந்து மெல்ல 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 அந்த கதவுக்கு கிட்ட வந்து இவரை பார்க்கறது மாதிரி அப்படி வந்து நிக்குதுங்க. அப்படி நிக்கும் போது என்ன ஆயிட்டு அப்படின்னா, இந்த சாவி வந்து வெளியே தான் இருக்குது. அதாவது இந்த டோர் ஓபன் பண்ணக்கூடிய அந்த சாவி வந்து அந்த டோர் இதுல இருக்குது. டக்குன்னு எழும்பி அந்த டோரை லாக் பண்ணிடுறாரு. எக்காரணத்தை கொண்டும் இது அந்த இடத்தை விட்டு இங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குதுங்க. அதனால அதை பண்றாரு. அப்படி பண்ணி முடிச்சுட்டு இவர் மறுபடியும் அந்த இடத்துல படுத்து அது உள்ள நிக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெளிவா பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அது அதே இடத்துல அந்த கால் அப்படியே இருக்குதுங்க. இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த இடத்துல அரண்டு போறாரு. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஈஸ்வரமூர்த்தி என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம இதுக்கு நேரம் படுக்க வேண்டாம், அந்த 2 டோர் இருக்கு இல்லையா, அதை ஓபன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலயே நம்ம படுத்துடலாம், ஏதாவது வந்தா வெளியே எழுப்பி ஓடிடலாம் அப்படின்னு தாங்க நினைக்கிறாரு. நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதே மாதிரி அந்த டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல தாங்க பாய் தலகாணியை போட்டுக்கிட்டு அங்க படுத்துடுறாரு. ஆனா அந்த ரூம்ல இருக்கக்கூடிய லைட் ஆஃப் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த லைட் ஆஃப் பண்ணா ரூமுக்கு உள்ள போய் தான் ஆஃப் பண்ணணும். ஆல்ரெடி இந்த சம்பவத்தை அவர் பார்த்ததுனால அவருக்கு உள்ள போறதுக்கு பயமா இருக்குது. அதனால அந்த 2 டோருக்கு பக்கத்திலே இவர் படுத்துடுறாரு. அப்படி படுத்து கிடந்துகிட்டே பார்த்துட்டே இருக்கிறாருங்க. அது டைம் போயிட்டே இருக்குது. இவருக்கு அந்த நேரம் போறதே தெரியல. இருந்தாலும் மணி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி ஆகுதுங்க. அதன் பிறகு தன்னாலே அந்த ரூம்ல இருக்க லைட் ஆஃப் ஆயிருக்குது. அதன் பிறகு எப்படியோ கொஞ்ச நேரத்துல இவர் கண் அசந்து தூங்கவும் செய்திருக்கிறாருங்க. அப்படி தூங்கிட்டு இருந்தவருக்கு இன்னொரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை சரட்டுன்னு யாரோ இழுத்துட்டு போறது மாதிரி தெரியுதுங்க. டக்குன்னு கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த இடம் குத்து இருட்டா இருக்குது. அந்த இடம் வந்து குத்து இருட்டா இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் இப்ப இருக்கிறது அந்த ரூமுக்குள்ளாடி. ஆனா அந்த ரூமுடைய சாவி வெளியே இருக்குது. இவர் டக்குன்னு எழும்பி பார்க்கிறாரு. எழும்பி பார்க்கும்போது சுத்தமா இருட்டா இருக்கிறதுனால எதுவுமே தெரியல. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜன்னலை மட்டும் அவர் கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த ஜன்னல் அந்த ரூமுக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு தெரியும். ஒரு 2 பாலி ஜன்னல் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த ஜன்னல் இருக்கிறதுனால நம்ம ரூமுக்குள்ள தான் இருக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கையை வச்சு தடவி தடவி கரெக்டா அந்த டோர் இருக்க பக்கம் வந்து செவர்ல இருக்கக்கூடிய சுவிட்ச் ஆன் பண்றாரு. அந்த ரூம்ல லைட் எரியுது. லைட் எரிஞ்சதும் பாக்குறாரு. பார்க்கும்போது அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னா, ஊட்டி வச்சிருந்தாரு இல்லையா, அந்த ரூமுக்குள்ள தாங்க இருக்கிறாரு. இவருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத அந்த இடத்துல தெரியல. ஆனா என்ன அப்படின்னா, இவர் என்ன கத்துனாலும் வெளியே கேட்காது. அந்த மாதிரியான ஒரு வீடு தாங்க. அதனால இவர் கத்தவும் இல்லை. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த வீட்டுடைய அட்டாச் பாத்ரூமுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேக்குது. என்ன அப்படின்னா, எந்த அடுத்து வரு, எந்த அடுத்து வரு, எந்த அடுத்து வரு இப்படிங்கிற ஒரு குரல் கேக்குதுங்க. அது ஒரு பெண்ணுடைய வாய்ஸ்ல தான் கேக்குது. இதை கேட்க ஆரம்பிச்ச உடனே இவருடைய கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்ல, இந்த பாத்ரூம் டோரை இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அது உள்ளதான் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அப்படி அந்த டோருக்கு பக்கத்துல யாரோ அங்க இங்கேயும் வந்துட்டு போறது மாதிரி அவருக்கு தெரியுதுங்க. இவர் பயத்துல கால் வழியா ஒண்ணுக்கே போயிட்டாரு. அந்த அளவுக்கு பயந்துருக்கிறாரு. டக்குன்னு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாத்ரூமுடைய டோர் வந்து ஓபன் ஆயிருது. டோர் ஓபன் ஆன உடனே அந்த கருப்பு கலர்ல அந்த கால்களை அவர் பாக்குறாரு. பார்த்த அந்த இடத்துல அவர் மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துடுறாருங்க. மறுநாள் காலையில என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வீட்டுடைய ஓனர் ஒரு 7 மணிக்கெல்லாம் அந்த வீட்டுக்கு வருவாரு. அப்படி அந்த வீட்டுக்கு வந்து சுத்தி பாக்குறாரு. கதவெல்லாம் ஓபன் ஆயிருக்குது. இவன் எங்க போனான்னு தெரியல. ஒருவேளை பாத்ரூம் போயிருக்கிறானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்பக்கத்துலயும் பாத்ரூம் ஒரு கிச்சன் எல்லாம் இருக்குதுங்க. அதாவது விறகடுப்பு கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடுப்பு கிச்சன் எல்லாம் பேக்ல இருக்குது. அதோட சேர்ந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. அங்கெல்லாம் போய் பாக்குறாரு. இந்த நபரை காணல. வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது இந்த ஒரு ரூம் மட்டும் பூட்டப்பட்டு இருக்குது. அதாவது சாய் போட்டு லாக் பண்ணி இருக்குது. அப்ப இந்த ரூமுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறது மாதிரிலாம் அந்த வீட்டு ஓனர் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பாய் தலவாணி வந்து அந்த வீட்டுடைய ஃப்ரெண்ட் வாசல் பக்கம் தான் இருக்குது. அதையும் பாக்குறாரு. அப்ப இவன் எங்க போனா, ஒருவேளை டீ சாப்பிடறதுக்கு வெளியே போயிருப்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா,
அந்த கதவை ஓபன் பண்றாரு. எது அப்படின்னா அந்த பெட்ரூம் கதவை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி பார்க்கும்போது இங்க நிலை குலைந்த நிலைமையில நம்மளுடைய ஈஸ்வரமூர்த்தி அந்த இடத்துல விழுந்து கிடக்குறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பார்க்கும்போது யூரின் ஸ்மெல்லுங்க. என்ன நடந்திருக்குதுங்க அப்படிங்கறத வந்து அவரால் புரிஞ்சுக்கிட முடியல. இருந்தாலும் தண்ணீர் எடுத்துட்டு வந்து தாங்க தெளிச்சு இவரை எழுப்பி விடுறாரு. எழுப்பின உடனே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நான் உடனே என் ஊருக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி இவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. என்னப்பாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி சம்பவம்லாம் இங்க நடந்துட்டு இருக்குது. நான் இங்க வேலை செய்யக்கூடியவங்கள்ட்டையும் சொல்லிட்டேன், அது இல்லாம என்னுடைய கண்ட்ராக்டையும் சொன்னேன். அவங்க எல்லாரும் என்ன பார்த்து கேலி பண்ணாங்க. ஆனா நேத்தைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து அப்படியே சொல்றாருங்க. அவருக்கு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்றாரு. ஆனாலும் அந்த வீட்டுக்காரர் நம்பவே இல்லை. அப்படி ஒண்ணு இந்த வீட்டுல கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கும் விட்டுறாங்க. நம்மளுடைய ஈஸ்வரமூர்த்தி என்ன நினைக்கிறாரு அப்படின்னாக்கி கான்ட்ராக்டர் வந்த உடனே அவர்கிட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டு இங்க இருந்து நம்ம கிளம்பிடணும், வேற ஏதாவது வேலை சைட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கான்ட்ராக்டர் வர்றது வரைக்கும் இவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட மணி ஒரு 3 மணி ஆகுது. வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அப்படி 3 மணிக்கு கான்ட்ராக்டரும் அங்க வந்துடுறாருங்க. அவர்கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி என்னால இந்த வீட்டுக்குள்ள வேலை செய்ய முடியாது, நான் இங்க இருக்கவும் மாட்டேன், இங்க தங்கவும் மாட்டேன், என்னை வேற ஏதாவது வேலை சைட்டுக்கு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கெஞ்சி கூத்தாடி கேட்கிறாரு. ஆனாலும் அந்த நபர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி எல்லா சைட்லயும் வேலை முடிஞ்சிருச்சு, நீங்க வெளியூர்ல இருந்து பதிவா வந்துட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நான் இங்க வேலை தந்திருக்கிறேன், அல்லாம நீங்க வரலன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடுறாரு. இவருக்கும் காசு தேவைப்படுது. என்ன அப்படின்னா, வேலை செய்துட்டு ஒரு மாசத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு போகும்போது அந்த பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாரு. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேலையும் வேணும் ஆனா வீட்டுக்கும் போக கூடாது, இந்த மாதிரி ஒரு எண்ணமும் இருக்குதுங்க. அதனால ஏதாவது எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடந்த விஷயத்தை அனைத்தையுமே எடுத்து சொல்லிடுறாரு. ஆனா அவங்க கான்ட்ராக்டரும் இதை நம்பவே இல்லைங்க. சரி நீ ஒண்ணு பண்ணு, வீட்டுல படுத்தா தானே உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது, வீட்டுக்கு வெளியில கார் போர்ஜில படுத்துக்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. இல்லைன்னா நீ வீட்டுக்கே கிளம்பிடு, நான் அதுக்குள்ள காசு தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாரு. இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இருந்தாலும் சரி, கான்ட்ராக்டர் சொல்றாரு இல்லையா, நம்ம வந்து கார் போர்ஜிலே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கார் போர்ஜில தாங்க ஒரு கட்டில் எடுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த வீட்டுல கிடந்த ஒரு பழைய கட்டில், அதை தூக்கி கார் போர்ஜில போட்டு கொடுத்துட்டு நீ இங்க படுத்துக்க, வீடை ஃபுல்லா லாக் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் கார் போர்ஜில அன்னைக்கு நைட்டு படுக்கிறாருங்க. அன்னைக்கு நைட்டு படுக்கும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய சங்கிலி கருப்பன் அப்படிங்கிற அந்த சாமியை வந்து மனசார வேண்டிக்கிட்டு அவரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு எந்த பிரச்சனையும் நடக்கல, அந்த வீட்டுக்குள்ள இருந்து எந்த சத்தமும் கேட்கல. இவருக்கு கொஞ்சம் மன அமைதியாயிருது. மறுநாளும் அதே தாங்க கண்டினியூ பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள் வந்து போயிருது. ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில அங்க வேலை செய்ய மாட்டாங்க. அதனால இவர் ஃப்ரீயா தான் இருக்கணும். அதனால என்ன நடக்குதுன்னா, இவர் வேலை செய்வார். அதாவது என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில இவர் செய்ய வேண்டிய வேலைகள், இந்த செங்கல் சமந்து போடுறது, அது இதெல்லாம் வேலையெல்லாம் செய்வாரு. அப்படி இவர் செய்துக்கிட்டு அன்னைக்குள்ள வேலையை முடிச்சுக்கிட்டு சாயந்தரம் கொஞ்சம் கோட்டர் சரக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கிறாரு. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இவர் அந்த வெளியில கார் போர்ஜில தாங்க நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருக்கிறாரு. ஆனா அன்னைக்கு தாங்க அவரு பெரிய ஒரு பிரச்சனையில மாட்ட போறாரு அப்படிங்கறதே அவருக்கு தெரியாம இருந்திருக்குது. ஆனா இந்த சம்பவம் நடக்குதுங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஈஸ்வரமூர்த்தி அந்த கட்டில படுத்து கிடக்குறாருங்க. நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறாரு. திடீர்னு அவருக்கு பாத்ரூம் போகணும்ட்டு அவருக்கு தோணுதுங்க. டக்குன்னு கண்ணை முழிக்கிறாருங்க. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஒரு 3க்கு 3 ரூமுக்குள்ள அவர் இருக்கிறது தெரியுதுங்க. அது ஒரு பாத்ரூம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவர் முழிச்சு பார்க்கும்போது அவர் பாத்ரூமுக்குள்ளாடி ஆல்ரெடி பாத்ரூம் போயிட்டு இருக்கிறாரு. இவருடைய கையை வச்சு சைட்ல தடவி பார்க்கும்போது அந்த செவுரு தெரியுதுங்க. ஐயோ, நம்ம பாத்ரூமுக்கு உள்ளதான் இருக்கிறோம், எப்படி நம்ம இங்க வந்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பாத்ரூமுக்கு உள்ளாடி வந்து லைட் போடலைங்க. வெளியிலேயும் லைட் இல்ல. இவர் ஆல்ரெடி எப்போ வந்தாலும் வெளியிலேயும் லைட் போட்டு உள்ளேயும் வந்து லைட் போடுவாரு. இந்த டைம்ல பார்க்கும்போது லைட் இல்ல. நான் எப்படி வந்தேன் அப்படிங்கறத வந்து ஈஸ்வரமூர்த்தியால யூகிச்சு கூட பார்க்க முடியலங்க. அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உள்ள இருக்கிறாரு. அந்த நேரத்துக்கு தாங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த பாத்ரூமுக்கு வெளியில வந்து யாரோ அங்கேயும் இங்கேயும் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அப்படி இந்த சத்தம் கேட்கும்போது இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய கிச்சனோட சேர்ந்து ஒரு பாத்ரூம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாத்ரூம்ல தான் இவர் இருக்கிறாரு. அந்த வெளி சைடுல வந்து யாரோ நடக்கிறாங்க. அதுவும் ஒரு அழுகுரலோட நடக்கிறாங்க. அங்கேயும் இங்கேயும் நடந்து போயிட்டு வரக்கூடிய சத்தம் கேட்குது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பாத்ரூமுக்கு உள்ளதாங்க லைட்டுடைய சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்சை ஆன் பண்ணிடுறாரு. அப்படி ஆன் பண்ணிட்டு இவர் வெளியே எட்டி பார்க்கிறாரு. வெளியே எட்டி பார்க்கும்போது அங்க ஒரு கருகருன்னு ஒரு உருவம் அங்கேயும் இங்கேயும் நடக்குதுங்க. ஆனா அவருக்கு நல்லா கண்களுக்கு தெரியுது. ஏன்னா அன்னைக்கு ஒரு பௌர்ணமி வெளிச்சங்க, அதனால நல்லாவே தெரியுது. ஆனா இவர் கத்த ஆரம்பிச்சிடுறாருங்க. ஐயா கருப்பசாமி, காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திடுறாரு அந்த பாத்ரூமுக்கு உள்ள நின்றுகிட்டு. ஆனா இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்கு அடுத்தது ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னேன்.
சுத்தி வீடுகள் தான் இருக்குதுங்க. இந்த அடுத்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபருங்க, அவர் வந்து இந்த சம்பவத்தை பார்த்திருக்கிறாரு. அவர் எப்படி பார்த்தாரு அப்படின்னா, அவருடைய மகன் வந்து அமெரிக்கால வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். அப்படி அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து நள்ளிரவு நேரத்துல ஒரு 1 மணில இருந்து 2 மணிக்கு உள்ளாடி கால் பண்ணுவாங்க. அதனால அந்த நபர் வந்து மொட்டை மாடியில போனோட வெயிட்டிங்ல இருந்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நெட்வொர்க் கிடைக்காம ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி வெயிட்டிங்ல இருக்கும்போது அவரு தாங்க ஒரு சம்பவத்தை பார்த்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த வீட்டுடைய பின்னால அந்த கிச்சன் மற்றும் அந்த பாத்ரூம் இருக்குது இல்லையா, அது ஒரு வே மாதிரி இருக்குங்க. அந்த வேல ஒரு கருப்பு கலர்ல ஒரு உருவம் அங்கேயும் இங்கேயும் அந்த பௌர்ணமி வெளிச்சத்துல நல்லா தெரிஞ்சிருக்குது அவருக்கு. அங்கேயும் இங்கே மட்டும் நடந்துட்டு இருக்கிறத அப்படியே தத்ரூபமா பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு ஐயோ இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கவே நம்மளுடைய ஈஸ்வரமூர்த்திய தோல்ல தூக்கிட்டு வந்திருக்குங்க. அப்படி தோல்ல தூக்கிட்டு வந்து அந்த பாத்ரூமுக்கு உள்ள கொண்டு போறத இவர் தத்ரூபமா பார்த்திருக்கிறாரு. இருந்தாலும் அது மனுஷனா இல்ல வேற எதுவுமா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக அந்த நபர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, வேக வேகமா அவருடைய வீட்டுல கீழே இறங்கி வந்து டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு வேகமா மேல வந்துடுறாரு. வந்து அந்த டார்ச் லைட்டை அடிச்சு பார்க்கும்போது அது ஒரு கருகருன்னு ஒரு உருவம் அப்படிங்கறத அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இருந்தாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுகளுக்கு இவர் கால் பண்ணும்போது நம்மளுடைய ஈஸ்வரமூர்த்தியும் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஐயா கற்பனசாமி காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துனார் இல்லையா, இந்த சத்தம் அந்த இடம் ஃபுல்லாவே கேட்கவும் ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்ல, இவர் கால் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேரை எழுப்பிடுறாரு. அப்படி எழுப்பி அவங்க காம்பவுண்ட் எட்டி சாடி நேர அந்த பின்னால இருக்கக்கூடிய பாத்ரூமுக்கும் வந்துடுறாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அந்த உருவத்தை காணல. ஆனா அந்த பாத்ரூம்ல இருந்து நம்மளுடைய ஈஸ்வரமூர்த்திய வெளியேயும் கொண்டு வந்துடுறாங்க. வெளியே கொண்டு வந்த பிறகு ஈஸ்வரமூர்த்தி கிட்ட கேட்கறாங்க, என்னப்பா நடந்துச்சு, இது என்னது, ஒரு இருட்டு உருவம் ஒண்ணு இந்த மாதிரி தூக்கிட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்ல, அதுக்கு பிறகு இந்த வீட்டு ஓனர் அங்கதான் இருக்கிறாரு, கொஞ்சம் தள்ளி இருக்கிறாரு. அந்த வீட்டுடைய ஓனரும் அங்க வந்துடுறாங்க. வந்த பிறகு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததை பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன பிறகுதாங்க அந்த ஓனரே நம்புறாரு. ஒருவேளை அப்படி இருக்குமோ, அப்படி இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தாங்க நம்மளுடைய ஈஸ்வரமூர்த்திய அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அவங்க வீட்டு மொட்டை மாடியில வந்து ஒரு ரூம் ஃப்ரீயா இருக்குது. அப்ப அந்த ரூம்ல நீ தங்கிக்கப்பா, நாளைக்கு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விட்டுறாங்க. அந்த வீட்டு ஓனருக்கு வந்து 2 மகன், அவங்க 2 பேருமே டாக்டரா தான் இருக்கிறாங்க. அதனால அந்த வீட்டுக்கு மேல இவரை தங்க வச்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு முடிஞ்சிருதுங்க. ஆனா நம்மளுடைய ஈஸ்வரமூர்த்திக்கு அந்த பயம் விட்டு போகவே இல்லை. மறுநாள் காலையில பயங்கரமான ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்ல, அந்த டாக்டர்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டு ஓனருடைய மகன் டாக்டர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவரு வந்து தாங்க இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு இவருக்கு மாத்திரை மருந்துகள்லாம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட மறுநாள் வந்து கான்ட்ராக்டரும் வந்துடுறாரு. அவங்க கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு இந்த வீட்டுல இருக்கிறது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தாங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த வீடை வந்து இந்த நபர் வாங்கி கிட்டத்தட்ட 2 வருட காலம் ஆயிடுச்சுங்க. ஆனா என்ன அப்படின்னா, அவர் வந்து அந்த வீடை வந்து யூஸ் பண்ணவே இல்லை, அப்படிதான் வச்சுட்டே இருந்திருக்கிறாரு. சரி நம்ம வந்து 2வது பையனுக்காக தான் அந்த வீடை வாங்கியிருக்கிறாங்க, சரி 2 ஸ்டெப் ஆகி பையனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சுட்டாங்க. அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டைம்ல தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னால அந்த வீட்டுல யார் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கேள்வி அங்க வருது. அப்படி கேள்வி வரும்போது இந்த வீட்டை வாங்கின இந்த ஓனர் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பத்தி விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது பக்கத்து வீட்டுல இருக்கவங்களும் சரி, அதுக்கு அடுத்த வீட்டுல இருக்கவங்களும் சரி, இந்த வீட்டுல ஆல்ரெடி இருந்த நபர் வந்து ஒரு மாந்திரீகன் அப்படின்னு பேசப்படுதுங்க. அது வந்து நம்மளுடைய இந்த வீட்டு ஓனருக்கு தெரியாது. ஆல்ரெடி இருந்த அந்த வீட்டு ஓனர் வந்து என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னாக்கி ஒரு மாந்திரீகன் தாங்க. என்ன அப்படின்னாக்கி இந்த நம்பூதிரி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா, அதுல வந்து இந்த துர்முனிகளா வந்து வாங்கக்கூடிய ஒரு நபர் தான் அங்க இருந்திருக்கிறான். அவனுக்கு 2 ஆண் பிள்ளைகள் தான் இருந்திருக்கிறாங்க. அந்த பசங்க திடீர்னு எதிர்பார்க்க முடியாத ஒரு மரணத்தை சந்திக்கிறாங்க, அதாவது இறந்து போயிடுறாங்க. அதன் பிறகு இந்த வீட்டுல இருந்த அந்த மாந்திரிகர் அந்த வீட்டை விட்டுக்கிட்டு அவரும் போயிடுறாரு, அதாவது வித்துக்கிட்டே போயிட்டாரு. ஆனா என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த கரும் உருவம் என்ன அப்படிங்கறத வந்து கண்டே பிடிச்சு ஆகணும் அப்படின்ட்டு இந்த வீட்டுடைய ஓனர் வந்து இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பூதிரியை தாங்க கூட்டிட்டு வர்றாங்க. அப்படி கூட்டிட்டு வந்து அவர் அந்த வீட்டுக்குள்ள வந்து சில பல கட்டங்களை வரைந்து அதுல சோவின்னு சொல்லுவாங்க, அந்த சங்கில சின்னதா இருக்கும், அந்த மாதிரி அந்த சோவியை வந்து வச்சு சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. அப்படி கண்டுபிடிச்சு சொல்றாருங்க என்ன அப்படின்னா, அந்த மாந்திரிகர் வந்து ஒரு பெரிய சம்பவத்தை அந்த வீட்டுக்குள்ள பண்ணியிருக்கிறான். அதாவது என்ன அப்படின்னா, துர் ஆன்மாக்களை வர வச்சு அந்த ஆன்மாக்களுக்கு நிறைய பலிகள்லாம் கொடுக்கப்பட்டு சில இடங்களுக்கு செய்வினை வேலைகளை செய்யறதுக்காக அனுப்பிட்டு இருந்திருக்கிறான். அதுக்கு தான் அவன் காசு வாங்கி சம்பாதிச்சுட்டு இருந்திருக்கிறான். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, இடுக்கி பக்கத்துல அவங்க மூத்த மகன் ஒரு வேலைக்காக, அதாவது இதே மாதிரியான ஒரு வேலைக்காக போன இடத்துல அந்த பையன் இறந்து போயிடுறான். அதே போல இளைய மகன் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கிறான். இப்படி 2 பேரும் இறந்த பிறகு இந்த நபர் அந்த வீட்டுல இருக்கல, அந்த வீடெல்லாம் வித்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க.
அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்குள்ள, அதாவது இந்த வீட்டுக்கு உள்ள இல்லைங்க, இந்த வீட்டுடைய பேக் சைடுல இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம் இருக்குது இல்லையா, விறகடுப்பு ஒரு கிச்சன் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதோட சேர்ந்த அந்த பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூம் பக்கத்துல வந்து அந்த துர்ஆன்மாவுடைய சில பொருட்கள் வந்து அங்க புதைக்கப்பட்டிருக்குது. அதை தோண்டி எடுக்கிறாங்க நள்ளிரவு நேரத்துல. அதை தோண்டி எடுத்து இதை ஆத்துல விடணும் அப்படி, அதாவது ஓடக்கூடிய ஆத்துல விடணும் அப்படிங்கறது மாதிரி அந்த நம்பூதிரியும் சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு சில ஆட்கள்லாம் சேர்ந்து, அதாவது அந்த வீட்டு ஓனருக்கு தெரிஞ்ச சில ஆட்கள்லாம் சேர்ந்து துர்ஆன்மாவுடைய அந்த பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. எடுத்தது மட்டும் இல்ல, அன்னைக்கு நைட்டோட நைட்டா ஓடக்கூடிய ஆத்துல கொண்டு அந்த பொருட்களையும் விட்டுடுறாங்க. அதுவும் அப்படியே முடிஞ்சு போகுது. அதன் பிறகு நம்மளுடைய ஈஸ்வரமூர்த்தி அந்த வீடு ஃபுல்லா வேலை முடியாது வரைக்கும் அங்கதாங்க வேலை பார்த்திருக்கிறாரு. அதன் பிறகு அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல. அதன் பிறகும் கிட்டத்தட்ட நான் வந்து 2020 வரைக்கும் நான் வேலை பார்த்தேன். கொரோனுக்கு பிறகுதான் நான் போகல, அதாவது குவாரண்டைன் வந்தது இல்லையா, அதன் பிறகுதான் நான் போகல அப்படிங்கறது மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவம் 2016 காலகட்டத்துல அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் அப்படிங்கறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை அனுப்பி தந்திருந்தாரு. ஈஸ்வரமூர்த்திக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு நம்ம இந்த சம்பவத்துக்கு கூட கேரளாவில் நடந்த இன்னி ஒரு சம்பவத்தையும் சேர்த்தே பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, கொஞ்சம் சின்ன சம்பவம் தான், ஆனா கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். அதனால இந்த சம்பவத்தையும் சேர்த்தே பார்ப்போம். என்ன அப்படின்னா, கேரளா கோட்டயத்தை சேர்ந்தவங்க தாங்க மல்லிவேணி அப்படிங்கிறவங்க. அவங்க கேரளா கிடையாது ஆல்ரெடி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சிவகாசி பக்கம் அங்க இருந்தா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதாவது காலேஜ்ல படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த கேரளா நபரை பார்த்து பிடிச்சு போய் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த கேரளா கோட்டயம் அப்படிங்கிற பகுதியில், அந்த ஊர் பேர்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு இவங்க போய் சேர்ந்துடுறாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கும் 2 குழந்தைகள் ஆயிருது. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கிறதும் 2016 காலகட்டத்துல தான் இவங்களுக்கு 2 பிள்ளைகள். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து அந்த பிள்ளைகளுக்கு 5-6 வயசு தான் ஆகுது. மல்லிவேணியுடைய ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் 3 மாசத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு உள்ள வேலையை தாங்க பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுல வந்து ஒரு பாட்டி அம்மாவை வேலைக்கு வச்சிருந்திருக்காங்க நம்மளுடைய மல்லிவேணி. அப்படி வேலைக்கு வச்சிருக்கக்கூடிய பாட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 55-60 வயசு இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா, இவங்க ஒரு பாவப்பட்ட குடும்பத்துல இருந்துதாங்க இந்த ஒரு பணக்காரனை கட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அந்த பணக்காரனை கட்டிக்கிட்டு போன மல்லிவேணிக்கு கொஞ்சம் தலைக்கணம் ஏறிடுச்சு. அது என்ன அப்படின்னா, பண திமிரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இருந்திருக்குது. அது மட்டும் இல்ல, இவங்க வந்து அந்த வேலைக்கு வரக்கூடிய பாட்டிக்கிட்ட வந்து கொஞ்சம் கடுமையாட்டே நடந்துக்கிடுவாங்களாம். இந்த பாத்திரத்தை தேய், இந்த துணியை துவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப கடுமையாட்டே நடந்துக்கிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க ஊருக்கு வர்றதே கிடையாதான். அதை என்ன அப்படின்னா, லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஓடி வந்துட்டாங்க. அதனால இவங்க ஊர் பக்கமே போறது கூட கிடையாது. சொந்த அம்மா அப்பாவை கூட பாக்குறது கிடையாது. அப்படியே இருந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல இந்த பாட்டி அம்மாவையும் பயங்கரமா கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க நம்மளுடைய மல்லிவேணி. அப்படி அவங்க கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் வந்து இந்த பாட்டி வந்து அந்த வீட்டுல தான் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, என்னதான் சொன்னாலும் அந்த பாட்டி காதலே வாங்கிக்கிட மாட்டாங்க, மனசுக்குள்ள எதையும் வச்சிட மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி குறைவு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, அந்த வயசாகும் போது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சொன்ன விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு இவங்களுக்கு கோபம் வரும். இவங்க திட்டுவாங்க, அடிச்சிருக்கிறாங்க ஒரு ட்ரிப்பு, அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. ஆனாலும் அந்த பாட்டி வந்து இவங்க வீட்டுக்கு வேலைக்கு வர்றதை நிறுத்தினதே கிடையாது. என்ன அப்படின்னா, இவங்க தான் அப்படி, இவங்களுடைய கணவர் வந்து ரொம்ப நல்லவருங்க. அதனால அந்த கணவனுடைய முகத்துக்காக இந்த பாட்டி வந்து அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க அவங்க வீடு இருக்குது. இவங்க நைட்டு பகலுன்னு இங்க இருந்துருவாங்க. வாரத்துல ஒரு நாள் தாங்க அங்க வீட்டுக்கே போவாங்க. அது சனிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை நிப்பாங்க. அதுவும் பிறகு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே மறுபடியும் வந்துருவாங்க. அப்படிதாங்க இந்த பாட்டி இருந்துட்டு இருக்காங்க. இவங்களும் வேலை வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் சனிக்கிழமை இந்த பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் வீட்டுக்கு போறோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க. சரி பாட்டி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியும் வச்சிடுறாங்க. இந்த பாட்டி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி இருக்குங்க நள்ளிரவு. இந்த பாட்டி ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அந்த நேரத்துல இவங்க கேட்கறாங்க, என்ன அப்படின்னா, நம்மளுடைய மல்லிகாவேணி கேட்கறாங்க, என்னமாச்சு திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நாளைக்கு வந்தா போதாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இங்க தானே வேலை செய்யறேன், எனக்கு இதுதான் பொழப்பு, நான் இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பாட்டியும் அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. சரி நீ படுபாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எப்பவும் சரி அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது. அந்த ஸ்டேர் கேஸ் பக்கத்துல ஒரு 4 அடி கேப் இருக்குங்க. அந்த கேப்ல தான் இந்த பாட்டி படுத்திருப்பாங்க. வேற எந்த இடத்துலயும் படுக்க விட மாட்டாங்களா நம்மளுடைய மல்லிவேணி. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாட்டியும் அந்த இடத்துல போறதை பார்த்துக்கிட்டு இவங்களும் டோரை லாக் பண்ணிட்டு, ரூமுடைய டோரை லாக் பண்ணிட்டு, இவங்க கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேல தாங்க தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட போன்ல வீடியோ கால் பேசிட்டே இருப்பாங்க. அப்படி பேசும்போது ஒரு 12 மணியெல்லாம் ஆயிடும். அவங்க போன் பேசி முடிக்கிறதுக்கு ஒரு 12 மணியெல்லாம் ஆயிடும். அதனால அதே மாதிரி போனை பேசிக்கிட்டு இவங்களும் அந்த போனை கட் பண்ணிக்கிட்டு ரிட்டர்ன் வெளியே வர்றாங்க. அதாவது ஹாலுக்கு வர்றாங்க. ஹாலில் தான் அந்த பாட்டி படுத்திருக்கிறாங்க, அந்த ஸ்டேர் கேஸ் ரூம் பக்கத்துல. அதனால இவங்களும் வெளியே வந்து பார்க்கும்போது பாட்டியை காணலைங்க.
இவங்களுக்கு அரண்டுறது, என்னடா பாட்டி இங்க தானே இருந்தாங்க, எங்க போனாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள தேடுறாங்க, ரூம்ல தேடுறாங்க, எல்லா இடமும் தேடி பார்க்கறாங்க. பசங்க இன்னொரு ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க, அங்கேயும் தேடி பார்க்கறாங்க, பாட்டியை காணல. கிச்சன்ல பார்க்கறாங்க, காணல. இவங்களுக்கு அரண்டுறது, என்னடா வந்த பாட்டி எங்க போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு டோரை ஓபன் பண்ணி வெளியே வந்து பார்க்கறாங்க. கேட்டு பூட்டுனது மாதிரி இருக்குது. அப்பந்தாங்க இவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த கேட்டை நான் ஓபன் பண்ணவே இல்லை, இந்த பாட்டி எப்படி உள்ள வந்தாங்க அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அங்க தாங்க அவங்களுடைய ஈரக்கொலையே நடுங்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, வந்தது பாட்டியா இல்ல வேற யாருமா அப்படிங்கிற ஒரு பயம் அவங்க மனசுக்குள்ள வருது. என்ன செய்யணும்னு தெரியல. வேகமா டோரை பூட்டிக்கிட்டு உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து மனசுல ஒரு நிம்மதியே இல்ல, ஒரு அமைதியே இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த பாட்டி அவங்க பார்த்தது உண்மை, பாட்டிகிட்ட பேசுனது உண்மை, ஆனா பாட்டியை படுக்க சொன்ன இடத்துல பாட்டி போய் படுத்தது உண்மை. ஆனா இப்ப பாட்டியை காணல, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணி இங்க நடந்த விஷயத்த அப்படியே சொல்றாங்க. சரிம்மா, நீ கொஞ்சம் காலை கட் பண்ணு, அந்த பாட்டியுடைய ஹஸ்பண்ட் இருக்கிறார் இல்லையா, அவங்க தாத்தாவுடைய நம்பர் என்கிட்ட இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு அந்த தாத்தாவுக்கு இவங்க கால் பண்றாரு. அதாவது ஹஸ்பண்ட் தாங்க கால் பண்றாரு. நம்மளுடைய மல்லிவேணி பேசாம தான் இருந்துட்டு இருக்காங்க. அவரு கால் பண்ணி கேட்கும்போது ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னா, பாட்டி வீட்டுக்கு போனாங்க இல்லையா, வீட்டுக்கு போன இடத்துல அவங்க உயிர் பிரிஞ்சு அங்க இறந்து போயிருக்கிறாங்க. அதை சொல்றதுக்காக இவங்களுக்கு கால் பண்ணும்போது இவங்களுடைய போன் வந்து பிஸியா இருந்திருக்குது. என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால பிஸியா இருந்திருக்குது. அதனால இவங்களுக்கு கால் வரல, காலையில சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனா இந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எதுவுமே சொல்லாம கணவர் இங்க கால் பண்றாரு. கால் பண்ணி, ஒண்ணு இல்லாமா, நாளைக்கு காலையில பாட்டி வந்துருவாங்க, அங்கிருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஷயத்த சொல்றாங்க. ஆனா எப்படி போனாங்க, பாட்டியால கேட்டை எட்டி சாட முடியாது, கேட்டை நான் பூட்டி வச்சிருந்தேன், அவங்க எப்படி உள்ள வந்தாங்கன்னு நான் யோசிக்கல, நான் வெளியே போய் பார்க்கும்போது தான் இதையே யோசிச்சேன். அப்புறம் எப்படி பாட்டி இந்த மாதிரி வர முடியும், போக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லாமல் நீ படுத்து தூங்கு, நாளைக்கு காலையில் பாட்டியை போய் நீ பாரு, வீட்டில் போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு இவங்களும் வந்து படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் தாங்க இவங்களுக்கு விஷயமே தெரியும், இந்த பாட்டி இறந்து போன விஷயம். அந்த தாத்தா கால் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லி. இவங்க அந்த இறுதி சடங்குக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாத காலம் அந்த பாட்டி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது மாதிரியே இவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்குது. அதுவும் பகல் நேரத்துல கூட ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஊர்ல இருந்து சில நம்பூதிரிகளை வர வச்சு, இவங்க பயம்தான், வேற எதுவும் கிடையாது, அந்த பாட்டி அங்க எந்த தொந்தரவும் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்தி அவங்களுக்கு ஒரு கயர்லாம் கையில கட்டி அந்த பயத்தை மாத்தி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனா என்னுடைய வாழ்க்கையில இந்த சம்பவம் இப்படிதான் நடந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நம்மளுடைய மல்லிவேணி அனுப்பி தந்திருந்தாங்க. நண்பர்களே, உங்கள்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய 2வதான சேனல் நாகா அமானுஷ்யம், அந்த சேனலையும் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன அப்படின்னா, இந்த சேனல் பேஜ்ல, நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனல் பேஜ்ல தான் இந்த நாகா அமானுஷ்யம் சேனலுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். நீங்க அதை கிளிக் பண்ணாலே உள்ள போயிடும். அதாவது பேஜ்ல கீழே இருக்கும், கொஞ்சம் ரோல் பண்ணீங்க அப்படின்னாக்கி கீழே இருக்கும், அதை தட்டி நீங்க உள்ள போயிடலாம். அப்படி இல்லைன்னா போஸ்ட் நான் போடுறேன், அந்த போஸ்ட்ல வந்து நீல கலர்ல லிங்க் இருக்கும், அந்த லிங்கை நீங்க வந்து தட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உள்ள போயிடும். இந்த சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பார்த்து அந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. இதை ஒரு முக்கியமான விஷயமாட்டு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், கண்டிப்பா இதை செய்திருங்க. இந்த 2 சம்பவத்தையும் அனுப்பி தந்த ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மல்லிவேணி, இவங்க 2 பேருக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த 2 சம்பவத்தை நம்ம பார்த்தோம். இந்த 2 சம்பவத்துல இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கறத வந்து தயவு செய்து நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.